See, the format of long-term capital gain and short-term capital gain computation நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இது வந்து புக்கில் இருந்து நான் சொல்லி தர போறேன். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட். ஸோ வெரி சிம்பிள். பட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் நம்ம பார்க்க போறோம். ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுடணும். சேல்ஸ் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன்ஸ், இது பார்ஷியல் வேல்யூ எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன்ஸ் தான் நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்பர்ஸ், அதாவது இந்த அசட்டை விற்கிறதுக்கு ஏதாச்சும் செலவுகள் ஆயிருக்கும். புரோக்கரேஜ் கமிஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு செலவு நடந்திருக்கும். அதாவது லீகல் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன செய்யணும், தாராளமா கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த அசட் நீங்க வாங்குறச்சு ஆகக்கூடிய சில இந்த அசட் நீங்க எப்போ வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அப்ப அதுக்கூடிய எவ்வளவு செலவாயிருச்சுன்னா அதை நீங்க என்ன செஞ்ச கழிச்சுலாம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதை வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்ப இதெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்து வந்து எக்ஸம்ஷன்ஸ், அதாவது எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B, D and G சொல்றாங்க. எஸ், அப்ப நமக்கு வந்து இதுல புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து சொல்லியாச்சு, அவங்க வேல்யூ சொல்லிட்டாங்க இல்லைங்களா. சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் ஃபுல் வேல்யூ சொல்லியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியாச்சு. சரி, சேல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க ஒரு 10 லட்சம் வச்சுக்கலாமே. எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு 3 லட்சம், அப்போ எவ்வளோங்க சார்? ஸோ 7 லட்சம். சரி, நெட் கன்சிடரேஷன்ஸ் 7 லட்சம்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நான் அந்த பொருள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன், ஒரு 3 லட்சத்துக்கு நான் வாங்கியிருக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு 4 லட்சம் நான் பண்ணியிருக்கலாம். ஸோ மொத்தம் 7 லட்சம். அப்போ லாஜிக் வராது, அப்போ 2 lakh. ஸோ மொத்தம் 5 லட்சம் நான் செலவு பண்ணிக்கிறேங்க சார். அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க சார்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 lakh நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 2 lakhல நான் இந்த ரிலேஷன்ஸ் 54B, DGன்ற ரிலேஷன்ஸே உண்டு. ஸோ இந்த இது நம்ம கழிச்சுட்டு எவ்வளோ வருது? ஸோ 50,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாச்சும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ஸோ 1,50,000 ரூபா என்னோட நெட்டு கேபிட்டல் கெயின். இது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. பட் அட் கிளான்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சேல்ஸ் கன்சிடரேஷனா முதல்ல என்ன, அது டிரான்ஸ்பர்னா என்ன, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எக்ஸாம்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணக்கையும் நம்ம பார்க்க போறோம். இது வந்து உங்களோட புரிதலுக்காக நான் சிம்பிளா சொல்லியிருந்தேன். பட் இதே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்று வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அதே ஃபார்மெட்டான்னு பாத்தீங்கன்னா எஸ், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஃபார்மெட் இருக்கும். பட் இந்த ஃபார்மெட்டை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, சில விஷயங்கள் இருக்குது. அப்ப லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் சில டிஃபரன்சஸ் நம்ம சொல்லிடணும்லவா. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவும் அதே தான். சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ். பட் இங்க இண்டெக்ஸேஷன் காஸ்ட்னு வரும். நமக்கு லாஜிக்கலா இண்டெக்ஸ்னா என்ன, இண்டெக்ஸேஷன் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். இண்டெக்ஸேஷனா என்ன? அப்ப இண்டெக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மனநிலை நிறைய தான் உங்களுக்கு நாங்க காமிச்சிருப்பேன். இண்டெக்ஸேஷன் காஸ்ட்னா என்னன்னா, இண்டெக்ஸேஷன் அப்படின்னாவே வெரி சிம்பிள் சார். அதாவது ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னால நீங்க ஒரு 5,000 ரூபாய் சேலரி வாங்குறதுக்கும் டுடே நீங்க 5,000 ரூபாய் சேலரி வாங்குறது சமமானு கேட்டா கண்டிப்பா இல்லை. அப்ப அந்த 5,000 வேல்யூ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 கூட இருக்கலாம். அப்ப இண்டெக்ஸேஷன் காஸ்ட் எப்ப அரைஸ் ஆகுதுன்னா, உங்களோட இன்ஃபிளேஷன்ஸ், அதாவது வருஷம் வருஷம் பொருளுடைய விலைகள்ல ஏறிட்டே வருது இல்லைங்களா. அப்ப 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க 5,000 ரூபாய் வாங்கணும், இன்னைக்கு வாங்குற 5,000 ரூபாயும் ஒண்ணு கிடையாது. அப்ப அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க அசட்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ 10 lakh நீங்க விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அசட்டு, அதை நீங்க வாங்கும் போது எவ்வளவுக்கு வாங்கியிருப்பீங்கன்னு கேள்வி. அப்ப அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நான் ஒரு அசட்டை வந்து நான் வாங்குறேன், அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 lakh. நான் எப்ப வாங்கினேன்? 2000 நான் வாங்கினேன்னு வச்சுக்கலாமே. அப்போ 2000 என்னோட இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ரேட் எவ்வளோ இருந்துச்சு? 100 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் எச்சாவே இருக்கும், 326. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு 2025 அன்னைக்கு
சரி 2025 அன்னைக்கு இண்டெக்ஸேஷன் காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப லாஜிக்ல எவ்வளவு இருந்துச்சு, 2000 ரூபாய் இருக்குதுங்க. 2 லட்சத்துக்கு நான் வாங்கினேன் அந்த அசட்டை. அந்த அசட்டை எவ்வளோக்கு வாங்கினானு 2 லேக்குக்கு வாங்கினேன். இப்ப அதோடைய அசட்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸேஷன் காஸ்ட் அப்ப 2000ல 100 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 326 ரூபாய் இருக்குது அப்படின்னா எவ்வளவு இருக்கும் செக் பண்ணி தான் பார்க்கணும். 2 லேக்கு டிவைட் பை 100னா இன்னைக்கு வந்து 326. ஸோ 6,52,000 ரூபாய். இப்போ 6,52,000. அப்ப 2 லட்ச ரூபாயுடைய அன்னைக்கு, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்ச ரூபாய் இந்த வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு இருக்குதுன்றாங்க, 6,52,000. அப்ப இதுதான் ரியலான வேல்யூ. அப்ப நம்ம லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் போடும்போது இந்த கான்செப்டை வச்சு போகணும். அப்படி பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனோட இண்டெக்ஸேஷன் காஸ்ட் தான் போகணும். அப்ப இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன சொல்றோம்னா, இண்டெக்ஸ் of the transfer, first cost of acquisition into index of the year of transfers divided by index of the year of acquisition. அப்ப இங்க நம்ம போட்டோம் 100 ரூபாய் நம்ம போட்டோம் இல்லைங்களா, இங்க நம்ம 100 ரூபாய் போட்டோம். மேல வந்து கரண்ட் இயருடைய காஸ்ட் நம்ம போட்டோம். இந்த கான்செப்ட் பிரகாரம் போட்டா நமக்கு அந்த இண்டெக்ஸேஷன் காஸ்ட் நம்ம ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். சரி, இது மட்டும் போட்டா போதும் சார். அதே மாதிரி இண்டெக்ஸ் காஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், நீங்க அந்த அசெட் அந்த 10 வருஷத்துல எப்போ வேணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த எந்த வருஷத்துல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்களோ அதோடைய இண்டெக்ஸேஷன் காஸ்ட் போகணும். இண்டெக்ஸேஷன் காஸ்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க 2001-2 இருந்து டுடே வரைக்கும் நமக்கு அவனே செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸேஷன் காஸ்ட் வச்சு தான் நம்ம போகணும். இப்போ எந்த வருஷத்துல எந்த எக்ஸ்பென்சஸ் நடந்துச்சுன்னா அந்த வருஷத்தோட இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டையும், அப்ப கரண்ட் எந்த வருஷம் வந்து நீங்க சேல்ஸ் அக்கர் ஆச்சோ அந்த வருஷத்தோட இண்டெக்ஸேஷன் காஸ்டையும் போட்டு தான் நீங்க என்ன செய்யணும், இந்த விஷயத்தை கொண்டு போகணும். திஸ் கான்செப்ட் இஸ் வெரி ஈஸி. பட் நீங்க சம் போடும்போது கொஞ்சம் ஈஸி விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 54BDECF அப்படின்றது வந்து ABCDEFG வச்சு அந்த கான்செப்ட் மாற்றமா பண்ணிங்கன்னா சரி. 54A கிடையாது, 54BDC கிடையாது, 54D அண்ட் ECF. அப்ப ABCDEF அப்படின்ற கான்செப்ட் வச்சு போகுது. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியா 54, 54D, 54ECF அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். BDECF 54 எல்லாமே தான். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சம்பள பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஸ் வந்து, அதாவது நமக்கு வந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ல நீங்க அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அந்த அமௌண்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க ரிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மீறிக்கக்கூடிய அமௌண்ட் தான் நீங்க டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்றதோட இந்த லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கான்செப்ட் உங்களுக்கு புரியுது.